கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட் ஸ்மித் ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். எருசலேம் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, திருக்கோலம் நின்றனையாய் ஒரு குலைந்து சென்றனரே. அவரை பார்ப்போமா? திருக்கோலம் நின்றனையாய் ஒரு குலைந்து சென்றனரே, ஒரு குலைந்து சென்றனரே. கல்வாரி மாமலை ஓரம் கூடும் கோர காட்சி கண்டேன், கண்ணில் நீர் வழிந்திடவே எந்தன் மீட்பர் இயேசு அதோ, எந்தன் மீட்பர் இயேசு அதோ. அவர் தூணின் மேல் சிலுவையோடு கூட எனக்காக நடக்கின்ற அந்த காட்சிக்கு நேராய் கடந்து வா. நீயும் நானும் சுமக்க வேண்டிய சிலுவையை என் நேசர் சுமந்து கொண்டு வேதனை நிறைந்தவராய் கடந்து செல்கின்ற அந்த காட்சி மன கண்களுக்கு முன்பாக கடந்து வரட்டும். வேலையில் ராஜா எங்களோடு கூட இடைப்பட்டீரே, கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறீரப்பா. இஷ்டம் போல ஒரு நாள் அலைந்தவள் ஐயா, ஆண்டவரே இன்றைக்கு எங்கள் இஷ்டம் போல இல்லாதபடிக்கு எங்களை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிற தேவனே உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. எனக்காக அழகாக அதை செய்தீரே தேவா, என்னாலும் எப்போதும் நான் உம்மோடு வாழ்ந்திடவே. எனக்காக அழகாக அதை செய்தீரே தேவா, என்னாலும் எப்போதும் நான் உம்மோடு வாழ்ந்திடவே. புதிய வானங்கள் திறந்திடவே நான் காத்திருப்பேன் தேவா, அந்த பரலோக ராஜ்யத்தை பார்த்திருப்பேன் தேவா. புதிய வானங்கள் திறந்திடவே நான் காத்திருப்பேன் தேவா, அந்த பரலோக ராஜ்யத்தை பார்த்திருப்பேன் தேவா. எனக்காக அழகாக அதை செய்தீரே தேவா, நானும் எப்போதும் நானும் மோடு வாழ்ந்திடவே. எனக்காக அதை செய்தீரே தேவா, என்னாலும் எப்போதும் நானும் மோடு வாழ்ந்திடவே. மண் மீது ஒரு நாள் நீர் வருவீரே தேவா, மனசாயல் நான் கலைந்து மோடு வாழ்ந்திடவே. மண் மீது ஒரு நாள் வருவீரே தேவா, மனசாயல் நான் கலைந்து நான் மோடு வாழ்ந்திடவே. வானங்கள் திறந்திடவே நான் காத்திருப்பேன் தேவா, அந்த பரலோக ராஜ்யத்தை பார்த்திருப்பேன் தேவா. புதிய வானங்கள் திறந்திடவே நான் காத்திருப்பேன் தேவா, அந்த பரலோக ராஜ்யத்தை பார்த்திருப்பேன் தேவா. வழி தப்பி நான் அலைந்த அந்த நாட்களை நினைக்கின்றேன், வழுவாமல் என்னை காத்த உந்த நேசத்தை துதிக்கின்றேன். வழி தப்பி நான் அலைந்த அந்த நாட்களை நினைக்கின்றேன், வழுவாமல் என்னை காத்த உந்த நேசத்தை துதிக்கின்றேன். வழி தப்பி நான் அலைந்த அந்த நாட்களை நினைக்கின்றேன், வழுவாமல் என்னை காத்த அந்த நேசத்தை துதிக்கின்றேன். வழி தப்பி நான் அலைந்த அந்த நாட்களை நினைக்கின்றேன், வழுவாமல் என்னை காத்த உந்த நேசத்தை துதிக்கின்றேன். இதுதான்
கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்ன பண்றார்? கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். வழி தப்பி அலைந்த ஆடுகள் நாம் எல்லோரும் தேவ பிள்ளையே. அந்த வானாதி வானவருடைய கண் எப்போ நம்ம மேல பட்டுதோ அன்றைக்கே தேவன் நம்மை நேசிக்க ஆரம்பிச்சிட்டார். நேசிக்கிற பிள்ளைகளை அவர் ஒரு நாள கைவிடாதபடிக்கு இம்மட்டமாய் காத்து வந்த தேவனுக்கு நேராண்டவரே எங்க தேவ செய்தியை முற்றிலுமா இந்த கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறேன். தெய்வம் நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எடுத்து வாசிங்க. ஆதாரமான வசனம் 1 தீமோத்தேயு 2:10 எடுத்து வாசிங்க. தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியினாலே தங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்று என் சத்திய வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, நம் கர்த்தருக்குள் வளர 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 ஒரு கட்டுப்பாடு நம்மளுக்குள்ள என்ன பண்ணும் வேணும். அப்பதான் ஆவியானவர் நம்மள என்ன பண்றாரு? நடத்துகிறார். அதனால்தான் தேவன் சொல்ற அடுத்த வசனம் வாசிக்கும் போது, ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாய் இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ பிள்ளையே, அமைதி இல்லாத நாட்கள் இழந்தது அதிகம். அமைதலே இருக்காது. ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம கிட்ட என்ன இருக்காது? அமைதலே இருக்காது. ஆண்கள் ரொம்ப நிதானமா செயல்படுவார்கள். ஆனா பெண்கள் கிட்ட என்ன இருக்காது? அமைதியே இருக்காது. ஒரு விஷயத்தை கேட்டா அதை நம்ம என்ன பண்ணோம்? அதெல்லாம் முடிச்சாதான் நம்மளுக்கு என்ன மனசாந்தி அடையும். ஆனா தேவனுக்குள்ள வர 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 என்ன ஒரு காரியம் என்ன பண்ணிட்டே இருக்கு? கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்குது. கண்ட்ரோல் பண்ணாதா ஆவியானவர் நம்மள என்ன பண்றாரு? நடத்துறாரு. அர்த்தம் வழி தப்பி நான் அலைந்த அந்த நாட்கள் என்ன பண்ண எப்பவுமே நினைக்கணும். ஆண்டவரே, நான் இந்த நாட்கள் எல்லாம் வழி தப்பி அலைந்தவள் ஐயா, இன்றைக்கு உம்முடைய கரம் உம்முடைய கண்கள் என் மீது பட்டதினால இன்னமும் நான் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது? செயல்பட கூடாது என்பதனால் என் சத்திய வேதம் சொல்லுகிறது. தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளே, நான் கர்த்தருக்குள்ள இத்தனை வருஷம் நான் என்ன பண்றேன்? சர்ச்சைக்கு போறேன், எல்லாமே பண்றேன். ஆனா ஆவியானவர் என்ன நடத்துறாரா? கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்ன பண்ணும்? ஆவியானவர் நிறைய விதத்துல நடத்துவார். வல்லமையை நடத்துவார், பிசாசை ஓட்டுவார், என்ன பண்ணுவாரு? எல்லா காரியத்தையும். ஆனா ஒன்று கண்ட்ரோல் ஒன்று இருக்கு தெரியா? இதுக்கு மேல நான் என்ன பண்ணக்கூடாது? இதை செய்யக்கூடாது. இதுக்கு மேல நான் என்ன பண்ணக்கூடாது? பார்க்கக்கூடாது. இதுக்கு மேல நான் இதுக்கு மேல நான் என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாதுன்ட்டு எனக்குள்ளே ஒரு கண்ட்ரோல். இதுக்கு மேல நான் பேசக்கூடாது, இதுக்கு மேல நான் என்ன பண்ணக்கூடாது? இந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்ற ஒரு கண்ட்ரோல் பண்ணுகிற ஆவியானவர் எப்பவுமே நமக்குள்ள இருந்தாதான் நான் என்ன பண்ணுவேன்? நறுமணமா வீசுவேன், உப்பாக செயல்படுவேன். உலகத்துக்கு எப்படியா இருப்பேனா? பக்கத்துல கையெழுத்து சொல்ல, உலகத்துக்கு எப்படியா இருப்பீங்க அப்படின்னு சத்திய வேதம் நம்மளை பார்த்து சொல்லுது. நம்ம அந்த அளவுக்கு இருக்கிறோமா? கேளுங்க. என் வீட்டுக்கு முதல்ல நான் வெளிச்சமா இருக்கிறேன்னா, இன்னைக்கு நிறைய வேலை கணியிறது யாரால தான்? நிறைய வேலை கணியிறது யாரால தான்? உலகத்தான் கேட்ட சொல்லுவான். வாழ்வதும் வருவதும் பெண்ணாலே, போவதும் எல்லாமே எதால தான்? சின்சோனை கேட்ட சொல்லுவாரு, அப்பா நான் வந்ததும் ஒரு பெண்ணால தான், என் அபிஷேகம் இழந்ததும், என் கண்ணை புடுங்குந்ததும், நல்ல பராக்கிரமசாலியா இருந்த அவனை மாவாட்ட வச்சதும் பெண்ணால தான். தெய்வ பிள்ளைகளே, அப்படி உலகத்தில் இருக்கும் போது ஒரு வேலை என்ன பண்ணிருக்கலாம்? வாழ்ந்திருக்கலாம். ஒரு குடும்பம் நல்லா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? போனா இது வந்துடுச்சு, ஆமா போந்த வீடு அக்கான்ட்டு தான் சொல்லுவோம். ஆனா என்ன ஆகும்? எல்லா காரியமும். ஆனா அப்படி இல்லாதபடிக்கு ஒரு கண்ட்ரோல் பண்ணுகிறாரா? நம்மள என்ன பண்றாரா? ஒரு கண்ட்ரோல் பண்ணுகிற ஆவியானவர் எப்பவுமே நம்ம கூட இருக்கணும். எல்லாமே கேட்போம். சொல்லுங்க, எல்லாமே கேட்போம். ஆண்டவரே, நான் ஜெபிச்சா என்ன பண்ண? நீங்க கேட்கணும். நான் கையை வச்சா என்ன பண்ண? நோய் மறையணும், பேய் என்ன பண்ண? ஓடணும். ஆனா அந்த கண்ட்ரோல் மட்டும் யார்கிட்ட கொடுக்க மாட்டோம்? சொல்லுங்களேன், யார்கிட்ட கொடுப்பீங்களா கண்ட்ரோல? அப்பா அம்மா கிட்ட என்ன பண்ண மாட்டோம்? கொடுக்க மா
இதெல்லாம் என்னை கண்ட்ரோல் பண்ணாது. எனக்கு தெரியும் நான் எப்படி இருப்பேன்னு, எனக்கு தெரியும். ஒரு 10 பேர் கெட்ட பழக்க வழக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளோடு கூட நம்ம போய் நின்று பேசினா, பா அங்கே போவாதப்பா, 4 பேர் பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, நீ தப்பு பண்ணுறேன்னு சொல்ல. நம்ம என்ன பண்ணுவோம், பனை மரத்து கீழே அப்படி தானே வரும், பனை மரம் தானே, பனை மரத்து கீழே நம்ம நின்று பால் குடித்தாலும் என்னதான் ஆகும் சொல்லுவோம். அவர் சொல்ல, எனக்கு தெரியும் என் கண்ட்ரோல், எனக்கு என்ன பண்ணும், எனக்கு தெரியும் என் கண்ட்ரோல். அப்போ கண்ட்ரோலை யாருக்கிட்டையுமே கொடுக்கலன்னா நீ யாருக்கு தான் கட்டுப்படுவ, யாருக்கு தான் கட்டுப்படுவ? உலகத்து பிள்ளைகளுக்கிட்ட போய் பாருங்க, ஒரு கண்ட்ரோலோடு இருப்பாங்க. ஐயோ எங்கள் அப்பாவை மீறி நான் என்ன பண்ண மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், எங்கள் அம்மாவை மீறி நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த காரியத்தை செய்ய மாட்டேன். ஒரு கண்ட்ரோல், இஷ்டம் போல அலையிறோமா. அப்பவும் எப்படிதான் இருந்தோம், இஷ்டம் போலதான். என்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாருமே அப்போ சொல்லலாம். ஆனால் இப்போ தேவ பிள்ளை இந்த கடைசி நாட்களிலே ஆவியானவருடைய காலகட்டத்தில் வாழ்கிற நம்மளுக்கு கண்ட்ரோல் என்ன பண்ண, நிச்சயமா ஒரு காரியத்தில் வளர வேண்டும்னா நிச்சயமா பரிசுத்த ஆவியான நம்மளுக்கு என்ன பண்ண துணை நிச்சயமா வேணும். அதை உணரணும். இங்கேருந்து என்ன பண்ணக்கூடாது, எதையுமே இங்கேருந்து என்ன பண்ணக்கூடாது. நான் சில பேர்லாம் பேசும்போது சொல்லுவேன், ஆவியானவர் சொல்லுவார், அவங்க இங்கேருந்து பேசுகிறாங்க, இங்கேருந்து என்ன பண்ணல, இங்கேருந்து என்ன பண்ணல பேசலை. சில பேர் இங்கேருந்து அழுவாங்க, இங்கேருந்து அழுதா நம்ம கண்ணில் என்ன பண்ணோம், அந்த கண்ணீர், அவங்க உறவு தெரியாது, அவங்க பேர் தெரியாது. ஆனால் சில காரியங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஹார்ட்லேருந்து சொல்லும் போது நம்ம கண்ணில் என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வரும். அப்போ இந்த காரியம்லாம் இந்த பூமியில் பாவம் நிறைந்த உலகத்தில் நம்ம வாழறோம். சின்ன பிள்ளைங்க கிட்ட கூட இன்னைக்கு என்ன இருக்கு, பாவம் இருக்கு. என்ன பாவம் சொல்லுங்க, மண்ணு சாப்பிட்டுனே இருக்கும். சாப்பிட்டியான்னு கேட்டால் அது என்ன பண்ணோம், பொய். ஆமாம்மா நான் சாப்பிட்டோம்மா நான் சொல்லும். அது வாயில என்ன வருது, பொய். இல்லை சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணுது, கற்றுக்குது பொய் சொல்ல. அப்போ பொய் சொல்வது யார் தான், பிசாசு தானே பொய் சொல்லுவான். ஒரு பொய் சொன்னாலும் 10 பொய் சொன்னாலும் யாருக்கு தான், ஒரு பொய் சொன்னா அவன் இப்பதான் நம்ம கிட்ட வரான்னு அர்த்தம். இப்பதான் என்ன பண்றான், நம்மள கிட்ட வரான்னு அர்த்தம். அதுவே ஒரு 5 பொய் சொன்னா நம்மள கொஞ்சம் லைட்டா டச் பண்றான்னு அர்த்தம். ஒரு நாளைக்கு 10 பொய் சொன்னா கொஞ்சம் பாதி என்ன பண்ணிட்டாரு, பொய்யே வாழ்க்கைய வச்சிருந்தா அவன் தான் நம்மளுக்கு எப்படி ஆயிட்டா, தகப்பனா மாறி போயிட்டான். தேவ பிள்ளைய சின்ன விஷயம் தானே, இவங்க கஷ்டப்பட இல்லை. இது தேவன் துதிக்கிற வாயால் என்ன பண்ணக்கூடாது, பொய் பேச கூடாது. என் சத்திய வேதம் சொல்லு, ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் எப்படியா இருக்கணுமா. சில நேரத்தில் நம்ம அமைதல் பெரிய காரியங்களை செய்யும். அமைதியா இருந்து பாருங்களேன், பெரிய காரியம் நடக்கும். அங்க போய் அமைதியா இருந்து பாருங்க, கர்த்தர் நம்மளுக்காக யுத்தங்களை செய்வார். நான் போயிட்டு யுத்தம் பண்றேன்ட்டு வரிஞ்சு கட்டிக்கின்னு நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு ஒரு கண்ட்ரோல் இல்லாத நான் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டேன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நான் பேசலான்னு வந்தம்மா நீ பேசுறியா, நான் யுத்தம் பண்ணலான்னு வந்தேன் நீ யுத்தம் பண்ணியா பண்ணு அப்படின்ட்டு என்ன பண்ண, நம்மளை விட்டுட்டு ஆவியானவர் விலகி போயிடுவார். தேவ பிள்ளையே, அப்படியேப்பட்ட காரியம் நம்மளுக்குள்ள வராதபடி எடுத்து வாசிங்க. சங்கீதம் எடுத்து வாசிங்க, 32:8 வாசிங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லும். அனுதினமும் ஏசப்பாயிட்ட சொல்லிட்டு போறேன், ஏசப்பா உங்களுடைய ஆலோசனைய மேல என்ன பண்ணுங்க போடுங்க. தேவையில்லாத இடத்துல வாய் என்ன பண்ணக்கூடாது, திறக்க கூட. தேவையில்லாத காரியத்தை நான் பார்க்கக்கூடாது ஏசப்பா. நான் போகும் வழியெல்லாம் நீங்கள் என்ன பண்ண என்னை நடத்தணுன்ட்டு அனுதினமும் நான் என்ன சொல்லிட்டு போறனோ இல்லையோ ஆண்டவரே என்னை நடத்துங்க. பரிசுத்த ஆவியானவரே உங்கள் ஆலோசனை என்ன பண்ணுங்க மேலே. என்னுடைய ஆலோசனை எல்லாம் வீணா விருதா போயிடும்பா. ஆனால் உம்முடைய ஆலோசனை செய்யும் போது பேசப்படுகிற ஸ்திரீயா என்ன பண்ணுவேன், அமைதியில் அடக்கணும். நம்மளுக்குள்ள என்ன பண்றோம் வந்துடும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். தேவன் நம்மளை போதித்து நடத்துகிறவரா இருக்கிறார். ஆமென். தேவன் நம்மளை என்ன பண்றாரு, எப்பவாது இல்லை எப்பவுமே நம்மளை என்ன பண்ற, போதித்து நடத்த அவர் ஆயத்தமா இருக்கிறார். நம்ம தான் என்ன பண்றது இல்லை, அவர் ஆலோசனைய கேட்கிறது இல்லை.
தேவ பிள்ளையா, கர்த்தருடைய ஆலோசனை கேட்கும் போது எடுத்து வாசிங்க. எஸ்தர் எடுத்து வாசிங்க. எஸ்தர் 2:7 வாசிங்க. சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அச்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளாய் இருந்தாள். அவன் தகப்பனும் அவன் தாயும் மரணம் அடைந்த போது மொர்தெகாய் அவளை தன் குமாரத்தியை என்ன பண்றான்? ஏற்றுக்கொண்டான். ஆதரவு இல்லாத மகளுக்கு அவன் என்ன பண்றான்? ஒரு ஆதரவு கொடுக்கிறான். யார் யார் இறந்து போயிடுச்சு வாழ்க்கையில? அம்மா அப்பாவை என்ன பண்ணிட்டாங்க? இறந்து போயிட்டாங்க. அவளுக்கு ஆதரவு கொடுக்கிறது யார் தான்? நம்ம கூட ஆதரவு இல்லாத நிற்கும் போது தேவ பிள்ளையே, கர்த்தர் நம்மளை தாயும் தகப்பனமா என்ன பண்றாரு? இந்த பூமியில ஆதரவு கொடுக்கிறார். எத்தனை பேரை வச்சு நம்மளை ஆதரிச்சிருப்பாரு? நீங்க சொல்லுங்க. நம்ம அப்படியே கர்த்தருக்குள்ள வளர்ந்துட்டோம். நம்ம வழி தப்பி அலையும் போது ஒரு தேவ மனுஷன் என்ன பண்ணுவார்? நம்மளுக்கு முன்பாக நிறுத்தி இந்த வழி தப்பு, இந்த வழி கரெக்ட் என்ன பண்ணுவார்? ஒரு ஆலோசனையை கண்டிப்பா கொடுத்திருப்பார்ல. வழி தப்பி நான் அலைந்த அந்த நாட்களை நினைக்கின்றேன். வழுவாதபடிக்கு என்னை காத்த உடைய நேசத்தை என்ன பண்றேன்? ஸ்ட்ரைட்டா வந்து என்ன பண்ண மாட்டார் ஏசப்பா யார்கிட்டயும்? சொல்லுங்களேன். ஸ்ட்ரைட்டா வந்து என்ன பண்ண மாட்டார் யார்கிட்டயும்? மொர்தெகாய் போல ஒரு எஸ்தரை ஆதரிக்க தேவன் ஒவ்வொரு தேவ மனுஷர்கள் என்ன பண்ணிருப்பாரு? வச்சிருப்பாரு. அது நம்ம நாளாவ என்ன பண்றோம்? குழந்தையா இருக்கும் போது யார வச்சு ஆதரிச்சார்? நம்மள அப்பா அம்மா உறவினர்களை வச்சு என்ன பண்ணிருப்பா? ஆதரிச்சு. இப்போ பெருசாயிட்டோம். அதெல்லாம் என்ன பண்ணிச்சு? இப்போ நானே எப்படி ஆயிட்டேன்? நானே பிறந்தேன், நானே வளர்ந்தேன், நானே எல்லாம் பண்றேன். என்ன பண்றேன்? இப்போ நானே தான் எல்லாம் செய்யறேன் எனக்காக. ஆனா எஸ்தர் தாய் தகப்பன் இல்லாமல் நற்கதியாய் நிற்கும் போது தேவ பிள்ளையே, யாருமே இல்ல அனாதையாய் நிற்கும் போது தேவன் எஸ்தரை ஆதரிக்கும்படி மொர்தெகாயை அனுப்புகிறார். வாழ்க்கையில ஒவ்வொரு தடவையும் தேவன் நம்மளை அனுப்பின ஒவ்வொரு மனிதரையும் என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாள் மறக்க கூடாது. அதான் சொல்ல தேவன், காண்கிற மனிதனிடத்திலே நீ அன்பா இல்லைனா, நன்றியா இல்லைனா, காணாத தேவனிடத்துல நீ எப்படி அன்பா இருப்ப, நன்றியா இருப்ப? யோசிங்களேன். இப்ப காண்கிற, இப்போ மொர்தெகாய் தான் என்ன பண்றாரு? எஸ்தரை ஆதரிக்கிறார். வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. அவன் தன் சிறிய தகப்பனுடைய குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அச்சாலை வளர்த்தாள். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளாய் இருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடைந்த போது மொர்தெகாய் அவளை தன் குமாரத்தியாக ஏற்றுக்கொண்ட. மொர்தெகாய் சொல்றாங்க சில பேர் அவர்கள் அண்ணனா. அவர் யாரு? எஸ்தருக்கு அண்ணன். ஆனா அண்ணனால யாரை ஏத்துக்கிறாரு? தகப்பனை ஏத்துக்கிறார். ஜோஷ்வா இன்னைக்கு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தார். என்ன ஃபாதர்? ஸ்பிரிச்சுவல் என்ன ஃபாதர்? அப்படின்னா சத்தமா சொல்லுங்க. அப்படின்னா சொல்லுடா, தெரியல. அப்படின்னா ஆவிக்குரிய மொர்தெகாய் ஆவிக்குரிய அப்பா எஸ்தருக்கு. மொர்தெகாய் எப்படியாப்பட்ட ஆவிக்குரிய அப்பாவா என்ன பண்றாரு? எஸ்தருக்கு மாறி போகிறாரு. ஏன்னா இன்னைக்கு யாரு இல்ல கூட நல்ல வடத்துக்கு, நல்ல ஆலோசனை சொல்றதுக்கு யாரு இல்ல கூட? தாய் தகப்பன் இல்ல. தாய் தகப்பன் இல்லாத அவளை, வா என் தங்கச்சி ஏத்துக்கிறேன், உன்னை நான் அக்காவை ஏத்துக்கிறேன், உன்னை என்ன பண்றேன்? ஆனா தன் மகளா ஏற்றுக்கொள்கிறான். அவன் தன் மகளா ஏற்றுக்கொண்டு தன் மகளுக்கு என்னென்ன காரியத்தை சில பேர்லாம் சொல்லுவாங்க, வா இப்ப அப்பா அம்மா இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வா அப்படின்னு தான் பண்ணுவோம். ஆனா அந்த வீட்டு உள்ள போய் பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைகள் வேற மாதிரி இருக்கும், இந்த பிள்ளைகள் எப்படி இருக்கும்? வேற மாதிரியா இருக்கும். ஆனா கர்த்தர் அப்படி செய்யாதபடிக்கு மொர்தெகாய் என்ன பண்ற? ஆவிக்குரிய தகப்பனை வச்சு அந்த எஸ்தரை எப்படி வளர்க்கிறாருன்னா பாரு. வாசிங்கப்பா. ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி
அநேக பெண்கள் பூட்டப்பட்டு கூட்டப்பட்டா வாசிங்க கூட்டப்பட்டு எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு ஒரு வேலைக்காரியா வச்சுக்கணும் என்ன பண்ணல மொர்தகாய் இட்னு மாமா சோறாக்கி போடு எனக்கு குழம்பாக்கி போடு அப்படின்னு என்ன பண்ணல ஒரு வேலைக்காட்சியை வச்சுக்கிறதுக்கா என்ன பண்ணல இட்னு போல ஒரு ராஜாத்திய தேர்ந்தெடுக்கிறாரு. அங்க வஸ்தி தன் பேச்சை கேட்கலன்னு போது தள்ளி விட்டு அந்த ஸ்தானத்திலே யாராவது ஒருவர் என்ன பண்றான் வைக்கணும்னு நினைக்கும் போது மொர்தகாய் சிந்தையில என் மகள் என்ன பண்ணிட்டான் அந்த இடத்துல போய் இருக்கட்டும் தேவ மனுஷன் ஆகிய மொர்தகாய் அந்த இடத்துக்கு யார அனுப்புறான் எஸ்தர. இன்னைக்கு நம்ம சொந்த காரியங்களுக்காக மற்றவர்கள் என்ன பண்ணிக்கிறோம் யூஸ் பண்ணிக்கிறோம் தேவ பிள்ளையே. இவங்க நம்ம கூடயே இருக்கணும், இவங்க நம்மளுக்காக என்ன பண்ண எல்லாத்தையும் கர்த்தருக்குள்ள அவங்கள வளர்க்கணும் தான் தேவன் அவர்கள் என்ன பண்ணிருக்க நம்ம கையில அனுப்பிச்சு இருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்க்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்த்தாதான் நான் யாரு 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 ஆவிக்குரிய தாய். ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர் வளர்த்தாதான் யாருடைய தகப்பன் ஆவிக்குரிய தகப்பன். அப்போ நம்ம பார்க்கிற பார்வை எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ இவங்க கூட போனா நம்மள வேலை வச்சு என்ன பண்ணுவாங்க செய்வாங்கன்ட்டு நம்ம பிள்ளைங்க ஒரு நாள் நம்மள என்ன பண்ணக்கூடாது நினைக்க கூடாது தேவ பிள்ளையே. எப்பவுமே நம்ம அந்த மனநிலைமையோடு கூட மொர்தகாய் என்ன பண்றான் கூட்டிட்டு போறாமா எனக்கு சாப்பாடு செஞ்சு போடு அப்படியெல்லாம் இல்லை. ஒரு ராஜாத்திய தேர்ந்தெடுக்கும்படி அந்த கூட்டத்துல கொண்டு போய் விடு. அந்த பெண் வாசிங்கப்பா பிரசித்தமாகி அநேக பெண்கள் பூட்டப்பட்டு கூட்டப்பட்டு சூசன் அரண்மனையில் உள்ள ஏகாய் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளின் காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்தில் என்ன பண்றான் பா என் பிள்ளை என்ன பண்ண நற்கிரியினால வளர். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் என்ன பண்ண அடக்க முடியவளாய் பா எனக்கு அப்பாவா இல்லை அம்மாவா இல்லை நீ என்னை விட்டு என்ன பண்ண கூட போக கூடாதுன்னு எஸ்தர் ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஏன்னா அவர் ஆவிக்குரிய தகப்ப எங்க விட்டாலும் எங்க தான் விடுவாரு நல்ல இடத்துல தான் என்ன பண்ணாரு கொண்டு போய் விடுவார். உலக தகப்பன் கல்ல அப்பத்தை கேட்டா என்ன கொடுப்பாரா கல்ல கொடுப்பாரா. உலகக்குரிய தகப்பனே அப்படி இருக்கும்போது ஆவிக்குரிய தாய் தகப்பன் அப்படி நினைச்சாங்கன்னா எங்க பிள்ளைகளை காட்டில மற்ற பிள்ளைகள் வளரணும் தான் என்ன பண்ண நம்ம இந்த இடத்துல நினைக்கணும். ஆனா இல்லை என் பிள்ளைங்க வளரணும் எல்லாரும் வளரணும் எல்லாரும் வளர்ந்தாதான் நான் எப்படியாப்பட்ட தாய் ஆவிக்குரிய தாய். நான் உலக தாய் மாதிரி என் பிள்ளை தான் நினைச்சேன்னு வச்சுக்கோ கர்த்தர் என்கிட்ட என்ன பண்ணுவார் அதிக கணக்கு நிச்சயமா கேட்பாரு தேவ பிள்ளை. அதற்காக தான் தேவ பிள்ளைகளை யார் இடத்துல கொண்டு வர அனுப்புகிறது இவங்க நற்கிரியினால் என்ன பண்ணும் வளர்க்கணும். சர்ச்சைக்கு போற இப்படி பண்றியன்னு எந்த உரிமையில கேக்குறாங்க சொல்லுங்க. ஏன்னா சர்ச்சைக்கு வந்தா நல்ல பழக்க வழக்கங்களை என்ன பண்ணுவாங்க பிள்ளைங்க கற்றுக்கொள்வாங்க, நல்ல வழியில போதித்து என்ன பண்ணுவாங்க நடத்துவாங்க. நம்பிதான் சபையை நம்பி எங்களை நம்பி என்ன பண்றாங்க கண்டிப்பா அனுப்புறாங்க. அந்த பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள என்ன பண்ண நம்ம நாளுக்கு நாள் வளர்க்கணும். மொர்தகாய் அதற்காக பிரயாசப்படுகிறார். எஸ்தர் என்ன பண்ணும் தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்களா என்ன பண்ணும் வளர்க்கணும்ட்டு மொர்தகாய் என்ன பண்றாரு எஸ்தரை அனுப்புறாரு. போய் அலங்கரிச்சு கொள்ளுமா போ. இந்த உலக பிரமாண காரியத்திலிருந்து உன் லைஃப் நீ என்ன பண்ணாத வேஸ்ட் பண்ணிக்காத. அவ மகா சௌந்தரவதி மகா அழகுள்ளவள். அந்த அழகை உலகத்திற்கென்று செலவழிக்காதபடிக்கு தேவனுக்கென்று என்ன பண்றா அர்ப்பணிக்க தன் சிறிய தகப்பனார் சொல்லும் போது மொர்தகாய் சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்பண்ண வாலிப மகள். அவளுக்கு அநேக காரியங்கள் இருக்கும். தாய் தகப்பனை இழந்தவள் ஆதரவு இல்லாத நிற்கிற அவளை ஒரு இடத்துக்கு என்ன பண்ற தனியா அனுப்புறான். அப்ப அவளுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்க பாருங்க. நற்கிரியினால வளர மொர்தகாய் அனுப்புவத ஒரு வாலிப மகள் அதை என்ன பண்றா ஏற்றுக்கொள்ளுகிறா. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் எதை என்ன பண்றது ஏற்றுக்கொள்றது
எல்லாமே ஆர்குமெண்ட். எல்லாமே என்னதான் இன்னைக்கு ஆர்குமெண்ட். இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனுடைய மகன் சொல்லுகிறார், ஒரு இன்னைக்கு பெரிய அவங்க அப்பா இல்லை, இன்னைக்கு அந்த சபையை அந்த பிள்ளைங்க தான் நடத்துறாங்க. அந்த மகன் சொல்லுகிற அவருடைய அண்ணனை குறித்து சாட்சி சொல்றார். தம்பி அவர் அண்ணனை குறித்து சாட்சி சொல்றார். அவங்க அப்பா என்ன பண்ணாராம், ஒரு பொண்ணு பார்க்க இட்டுட்டு போறாராம். பொண்ணு பார்க்க இட்டுட்டு போகும்போது அந்த மத்தியஸ்தர் இருப்பாங்களே நடுவில், அவங்க சொல்கிறாங்களாம், என்னப்பா உனக்கு பொண்ணெல்லாம் பிடிச்சிருக்கா? அவர் வார்த்தையை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா என்ன சொல்கிறார், அவருக்கு என்ன பிடிக்கிறது, நம்மளுக்கெல்லாம் பிடிச்சா அவருக்கு பிடிச்ச மாதிரி தான்ட்டு அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாரு, அவர் அந்த பிள்ளைகளுக்கு திருமணத்தை ஏற்பாடு பண்ணும்போது அடுத்த பிள்ளைக்கு வராராம். அவர் பெரியவன்ட்டு பண்ணுறாராம். பெரிய கர்த்தருக்காக என்ன பண்ணுறார், பெரிய காரியத்தை ஒரு அதாவது ஒரு வர்ஷிப் மேடை மாதிரி சொல்லுவாங்களே, ஒரு ஈவெண்ட் பண்ணும்போது அப்போ தான் அவருக்கு உடனே என்ன பண்ணுறாரா, மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுறாரா. அப்பா அடுத்த வாரம் நீ பொண்ணு பார்க்க கண்டிப்பாக வந்துடணும். அவர்களுக்கு 1000 கனவுகள் இருந்துச்சான். அவர்களுக்கு 1000. நம்மளுக்கு கூட வாலிப நாட்களில் நிறைய கனவுல, நிறைய கனவு. இப்போவே கனவு தான். 10வதுலேருந்து என்ன வந்தது, நம்மளுக்கெல்லாம் கனவு வந்துடுது. ஆனால் அவர்கள் தன் தகப்பனுடைய சொல்லை கேட்டு இன்னைக்கு நடந்தபடியா இருவரும் பலிபீடத்திலிருந்து சாட்சி கொடுக்கிறார்கள். தெய்வ பிள்ளையே, என் தகப்பன் சொல்லுக்கு அன்னைக்கு கீழ்ப்படிந்தபடினால் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கை நிரந்தரமாக இருக்கிறது. தேவனுக்குள்ள எப்பவுமே அன்பா இருக்கிறது. நான் ஒரு நாள் முறுமுறுத்தேன் தான், இவர் இஷ்ட பிரகாரம் பொண்ணு பார்க்குறாரு, இவர் இஷ்ட பிரகாரம் எல்லாமே பண்ணுறாரு அப்படின்னு முறுமுறுத்து. ஆனால் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கை கர்த்தருக்குள்ளே அன்பாய் இருக்கிறது என்று சொல்லும் போது உண்மையிலேயே அந்த தகப்பன் ஒரு தேவ மனுஷன், ஒரு ஆவிக்குரிய தகப்பனா இருந்தபடினால் தான் என்ன பண்றாரு, அவர் சொல்றாரு, நான் அடுத்து விட்டுருந்தா எங்க போயிருப்பேன், பிசாசு என்ன எங்க கொண்டு போயிருப்பான், லவ்வுக்கு என்ன பண்ணியிருப்பாரு, கொண்டு போய் விட்டு இருப்பாரு. தேவ பிள்ளையே, அன்னைக்கு எஸ்தருக்குள்ள அநேக கனவுகள் இருந்திருக்கும். வாலிப மகள் தாய் தகப்பன் இல்லாமல் நிற்கதே நிற்கிற. இன்னைக்கு டிவில எல்லாம் பார்க்குறோம்ல, பெஸ்ட்ல எழுதுற பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன் இறந்து போயிடுறாங்க. ஆனாலும் என்ன பண்றாங்க, அவர்கள் ஆசிரியர்கள் விட்டு கொடுக்காதபடிக்கு இந்த வருஷம் விட்டனா நீ என்ன ஆயிடுவ, வேஸ்டா, ஒரு வருஷம் நீ என்ன பண்ணும், வெயிட் பண்ணுப்பா, வந்து எழுது அப்படின்ற பண்றாங்க, தட்டி கொடுக்குறாங்க. அதே போல முர்தகாய் எஸ்தரை தட்டி கொடுக்குறான், வா நீ கர்த்தருக்குள்ளே இருந்தாதான் நற்கிரியனால என்ன பண்ணுவ, வளருவ, நீ தேவனுடைய ஆலோசனை நில். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அமைதலோடு என்ன பண்ணு, ஒரு வார்த்தை கூட எதிர்த்து என்ன பண்ணல எஸ்தர். இன்னைக்கு என்னன்னா பேசுறோம், இன்னைக்கு என்னன்னா வாய் இருக்குன்ட்டு என்ன பண்றோம், கண்ட்ரோல் இல்லை. கட்டுப்பாட்டின் ஆவியான நம்மள என்ன பண்ணல, கண்ட்ரோலு பண்ணல. எதை பார்த்தாலும் என்ன வந்தது, ஆசை வந்தது. கண்ணுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்ல, இருதயத்துக்கு ஒரு கட்டுப்பாடு இல்ல. இன்னைக்கு கண்ட்ரோல் இல்லாம நடந்து கொண்டு இருக்கிற. வாசிங்கப்பா, வாசிங்க. அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால் அவனுக்கு அவன் கண்களிலே, தேவ பிள்ளையே, பெண்களா இருக்கிற நம்மளுக்கு சொல்றேன், தேவன் நம்மளை எவ்வளோ உயர்த்தி வச்சாலும் தாழ்மையா இருக்கும் போது எல்லோருடைய கண்களிலும் தேவன் கிருபை கிடைக்க செய்வார். அதனால தான் சொல்வார், எல்லாவற்றிலும் என்ன பண்ண, அடக்க முடியல, அடக்க இல்ல, அடக்கம் இல்லாதபடிக்கு நடந்தா எல்லார் கண்ணிலும் நம்மளுக்கு என்ன கிடைக்க, தயவு கிடைக்காது. அந்த பெண், வாசிங்கப்பா, அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாயிருந்ததினால் அவனுக்கு அவளுக்கு அவன் கண்களிலே தயவு கிடைத்தது. ஆகையால் அவளுக்கு சுத்திகரிப்பு வேண்டியவைகளில் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜ அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களையும் அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவன் தாதிமார்களை வைத்த. தேவ பிள்ளைய அநேக பெண்கள் இதுல கலந்துக்கிட்டாங்க. நீங்க எடுத்து வாசிங்கன்னா, வாசிங்கப்பா, 2:1 வாசிங்க. இவைகளுக்கு பின்பு ரூபவதிகளாய் இருக்கிற கன்னி பெண்களை
ராஜாவுக்காக தேட வேண்டும். அதற்காக ராஜா நாடுகளில் எல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும். அவர்கள் ரூபவதியாய் இருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசன் அரண்மனையில் இருக்கிற கன்னி மாடத்துக்கு என்ன பண்றாங்க? அழைத்து போக படுறாங்க. தேவப்பிள்ளை, அநேக பெண்கள் அழைக்கப்பட்டார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவளோ இந்த எஸ்தர் மாத்திரம்தான். ஏன் தெரியுங்களா? தன் ஆவிக்குரிய தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து வளருகிறார். தேவப்பிள்ளையே, அந்த மொர்தெகாய் எப்படி தன் குமாரத்தியா அவளை பார்க்கறானோ, அவளை யாரை நினைச்சிட்டா? தன் தகப்பனை போல என்ன பண்ணிட்டா? நேசிக்க ஆரம்பிச்சிட்டா. அதே போல அவன் சொல்லுக்கெல்லாம் என்ன பண்ற? கீழ்ப்படுகிறா. இவர் எது சொன்னாலும் கர்த்தருக்குள்ள நம்மள என்ன பண்ற? வழக்கதான் இதெல்லாம் சொல்றாரு. சுத்திகரிப்பு நாட்களுக்கென்று அவள் போகும்போது அவன் யாரு முன்ன பின்ன தெரியாத ஆளு கண்களிலே தேவன் தயவு கிடைக்க செய்கிறார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு நம்ம பேசினாலுமே என்னதான் வருது? கோபம் தான் வருது. நம்ம பேசினால என்ன வருது? கோபம் வருது. ஆனா அன்னைக்கு எஸ்தர் ஒரு வார்த்தை கூட பேசல. மொர்தெகாய் தான் எல்லாம் பேசி என்ன பண்றாரு? அனுப்புறாரு. ஆனா அவள் கீழ்ப்படிந்து போகும்போது அநேக பெண்களிலே அநேக பேர் அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவளோ இந்த எஸ்தர் மாத்திரம்தான். ஏன்னா தேவன் அவள் மேல தயவா இருக்கிறார். ஒரு தேவ மனுஷன் என்ன பண்றாரு? வச்சு யூதனா இருக்கிற ஒரு மொர்தெகாய் என்ன பண்றாரு? நடத்துகிறார். தேவ பிள்ளையே, அந்த மனுஷன் கர்த்தருக்குள்ளே வளர்க்க செய்கிறான் அவளை. அவள் கீழ்ப்படிந்து ஒரு வார்த்தை கூட பேசாதபடிக்கும். வேற போல நம்ம வீட்டுல இல்லையேன்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நடந்துப்போமா? நடந்துக்க மாட்டோமா? சொல்லுங்க. நம்ம அம்மாவை கூட 100 தடவை அம்மான்னு கூப்பிட்டுருக்க மாட்டோம். ஆனா அவங்கள என்ன பண்ணுவோம்? அம்மா, அப்பா, வாங்க. ஐயோ, இந்த பிள்ளைங்களை போல நம்ம வீட்டுல ஒரு பிள்ளை இல்லைன்னு நினைப்போமா? நினைக்க மாட்டோமா பார்க்கும்போது? ஆனா வீட்டுல பார்த்தாதான் தெரியும். வீட்டுல பார்த்தாதான் அவங்களுடைய வண்டவாளெல்லாம் தண்டவாளம் ஏறுது. தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? ஆனா எஸ்தர் அதெல்லாம் இல்லாதபடிக்கு தேவ பிள்ளையே தன் தகப்பன் உரிமையை எடுத்துக்கொண்ட போதில், எப்பா போப்பா, இவ்வளோ நாள் அவங்க கையில் இருந்து நான் படாத பாடுபட்டேன். என்னை கட்டுப்பாட்டிலே என்ன பண்ணாங்க? வச்சு வளர்த்தாங்க. இப்போ நீ வேற எனக்கு அப்பாவை வந்துட்டியா? நீ எனக்கு அண்ணனா இருந்துன்னு போ, தம்பியா இருந்துன்னு போ, மாமாவா இருந்துன்னு, நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போ. தயவுசெய்து யாரா மட்டும் இருக்காத, அப்பாவை மட்டும் என்ன பண்ணாத இருக்காத அப்படின்னு சொல்லுமில்ல தேவ பிள்ளையே. அந்த வார்த்தைக்கு அவள் அப்படியே கீழ்ப்படுகிறாள். அந்த வார்த்தை உண்மையிலே என் இருதயத்தை ரொம்ப தொட்டுது. இன்றைக்கு யார் அந்த மாதிரி நினைக்கிறா? சொல்லுங்க. தன் பிள்ளைகளை போல மற்ற பிள்ளைகளை யார் நேசிக்கிறா? எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வச்சு அடுத்த பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படி இருக்கிற காலகட்டத்தில் தேவ பிள்ளையே, அவள் தன் குமாரத்தை என்ன பண்றான்? இன்னைக்கு சொந்தக்கார் மத்தியில யாராவது ஒரு சொந்தக்கார் இறந்துட்டு போனா அந்த பிள்ளைகளை ஆதரிக்க நம்ம ரெடியா இருக்கிறோமா? ரெடியா இருக்கிறோமா? எனக்கே இருக்கிறது தொல்லை, இதுல இது வேறையாண்டு நம்ம என்ன பண்றோம் நினைக்கிற மத்தியில மொர்தெகாய் அவளை தன் சொந்த குமாரத்தியா ஏற்றுக்கொண்டாள். ஏற்றுக்கொண்டு அவளை ஒரு அடிமையா வச்சுக்கணும்னு நினைக்கல. அவளை என்ன பண்ணல? ஒரு அடிமையா வச்சுக்கணும் நினைக்கல. ஒரு ராஜாத்தியாய் மாற்ற மொர்தெகாய் மூலமா தேவன் சுத்தம் வச்சுட்டாரு. மொர்தெகாய் மூலமா யாரு சுத்தம் வச்சுட்டா? நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர 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 தேவ பிள்ளையே தேவனை பார்க்கும்படி என்ன பண்ண? எப்பவுமே அவன் இதெல்லாம் யாருக்கு ஆயத்தப்படுத்துற? சொல்லுங்க. ராஜாவை பார்க்கணும். ராஜாவை என்ன பண்ணும்? இந்த சுத்திகரிப்பு நாட்கள் எல்லாம் யாரை பார்க்கறதுக்கு தான்? ராஜாவை பார்க்கறதுக்கு தான். மொர்தெகாய் ஆயத்தம் பண்றதெல்லாம் யாருக்கு தான்? ராஜாவை பார்க்கணும். ராஜாவை என்ன பண்ணும்? ராஜாவை பார்த்து அந்த முறையீடல் என்ன பண்ண? கண்டிப்பா சொல்லணும். தேவ பிள்ளையே, இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் நம்ம சபையில இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எஸ்தர் ஒரு கண்ட்ரோலோட என்ன பண்றா? கட்டுப்பாட்டு யார்கிட்ட கொடுத்துட்டா? மொர்தெகாய் கிட்ட கொடுத்துட்டாரு. மொர்தெகாய் என்ன பண்ண? மொர்தெகாயே,
நீதான் எனக்கு எளிமையாரு. தாய் தகப்பு அண்ணன் தம்பி எல்லாமே யார்தான்? நீதான். நீ சொல்றபடி நான் என்ன பண்ணுவேன்? நிச்சயமா கேப்ப. நீ என்னை ஒரு அடிமையா ஆக்க விரும்பல, நீ என்னை எப்படி ஆக்க விரும்புற? ஒரு ராஜாத்தியாய் ஆக்க விரும்புகிறபடினால் உன் வார்த்தைகள் எல்லாம் என்ன பண்ண, உன்னுடைய ஆலோசனைக்கெல்லாம் நான் செவி கொடுப்பேன். ஏன்னா நீ ஒரு தேவ மனுஷன், நீ ஒரு தேவ மனுஷன். நீ எனக்காகவும் உனக்காகவும் போராடல, நம்மை சார்ந்தோருக்கு என்ன பண்ற? போராடுற. இன்னைக்கு நம்மளுக்காக தான் எல்லா ஜெபமும், இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்காக தான் எல்லா ஜெபமும். தேவ பிள்ளையை உன்னை போல அநேக வாலிபர்கள் எத்தனையோ பேர் சீர்கெட்டு கிடக்கிறார்கள். உன்னை போல எத்தனையோ வாலிப பிள்ளைகள் சீர்கெட்டு கிடக்கிறார்கள். தேவ பிள்ளைய அந்த பிள்ளைகளை பார்த்து நம்ம சிரிக்கிறோமே தவிர அவர்களுக்காக நம்ம கண்ணில் இருந்து என்ன வருதுல தண்ணி. மொர்தெகாய்க்கு எஸ்தருக்கு வந்தது. தன் இனத்தார் நெருக்கப்படுகிறார்கள், தன் இனத்தார் ஒடுக்கப்படுகிறார்கள் என்று எஸ்தருக்கு மொர்தெகாய்க்கு ஒரு இருதய பாரம். எப்படியாவது ராஜாவுக்கு என்ன பண்ண தெரிவிக்கணும். அதை விடாப்படியா என்ன பண்றாங்க? பிடித்து கொள்றாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு பார்த்தாலும் என்னதான்? காமெடி தான், சிரிப்பு தான், எல்லாமே இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ஆனா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் எப்படி இருக்கிறேன்? என் கூட இருக்கிற எஸ்தர்களை நான் எப்படி நடத்துறேன்? தேவன் என்னை மொர்தெகாயா வச்சிருந்தா நான் அடிமைகளா என்ன பண்ணக்கூடாது? வச்சுக்க கூடாது. எஸ்தரா என்ன பண்ண? எஸ்தர் ராஜாத்தியா மாற்ற, அவர்களை வளர்க்க தேவன் என்ன பண்றாரு? என் கையில ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. அவர்கள் என்னை எப்படி நினைக்கிறாங்க? தாயாவும் நினைக்கிறாங்க, தகப்பனாவும் என்ன பண்றாங்க? நினைக்கிறாங்க. அதுக்கேற்ற பாத்திரவானா என்ன பண்ணோம்? நடந்து கொள்ள. எல்லோரும் கண்களை மூடி. அப்பா உடைய ஆலோசனையினால எங்களை நடத்துங்கப்பா, உடைய ஆலோசனையினால நடத்துங்க ராஜா. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவள் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். எல்லோரும் கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால வரட்டிடுவர். வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால வரட்டிடுவர். உலகத்துக்கு நறுமணன்னா தெரு தெருவா மனம் வீசுவேன். உலகத்துக்கு நறுமணனா தெரு தெருவா மனம் வீசுவேன். உப்பாக செயல்படுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். தேவ பிள்ளையே, எல்லாரும் உங்க தலை மேல கைய வச்சு என்ன கண்ட்ரோல் பண்ணுங்கப்பா. ஆவியானவரே, நான் கண்ட்ரோல் இல்லாத இருந்தா என்ன கண்ட்ரோல் பண்ணுங்கப்பா. அப்பா, உமக்கு நான் இடம் கொடுத்து வாழத்தக்கத என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துங்க அப்பா. நான் உம்முடைய பிள்ளையா, இஷ்டம் போல நான் என்ன பண்ணக்கூடாது? இஷ்டம் போல அலையறதுக்கு உலகத்துல அநேக பிள்ளைகள் உண்டு. தேவ பிள்ளையே, நீ உப்பு சுவை தரணும், நீ வெளிச்சம், எல்லோருக்கும் வெளிச்சமா இருக்கணும். மொர்தெகாய் எஸ்தரை வெளிச்சமாய் மாற்ற விரும்புகிறான். அதற்கு இடம் கொடுத்து எஸ்தர் செயல்படுகிறார். தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒன்று அர்ப்பணித்தாதான் தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். கண்ட்ரோல் அவர்கிட்ட கொடுங்க, கண்ட்ரோல் அவர்கிட்ட கொடுங்க. ஏசப்பா, என்ன நடத்துங்கப்பா. என்கிட்ட கீழ்ப்படிதல் ஆவியில கீழ்ப்படிதல் ஆவிய கொடுங்க. கோபத்தின் ஆவியை எடுத்து போடுங்க.
எரிச்சலின் ஆவி எடுத்து போடுங்க. பரிசுத்த ஆவியானவரே, உடைய சந்தோஷத்தினால உடைய சமாதானத்தினால என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க. எல்லா கிரியினால் அலங்கரிங்க. ஸ்ரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாய் அமைதலோடு கற்றுக்கொள்ளும் தேவன் நம்மளை எடுத்து பயன்படுத்துவார். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஐயா, மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாய் எங்களை அலங்கரித்து வழி நடத்துங்க. உங்களுடைய அன்பின் கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.